வெல்கம் டு கற்றக்கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 29 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 28 வீடியோகள் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல குரூப் 4 டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலும் 30 அல்லது 20 கேள்விகள் தான் இருக்கும். டெய்லி ரெகுலராக சைட் பை சைட் படிக்கிறதோட ஓல்டு கொஸ்டினையும் பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் 15 அல்லது 20 கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஓல்டு கொஸ்டின்லேருந்து. இப்போ ஓல்டு கொஷின்ல இதுல மொத்தம் 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளை நீங்க தேர்வு மாதிரி போட்டு பாருங்க. தேர்வு மாதிரி போட்டு பார்த்து எவ்வளவு மதிப்பெண்கள் 30க்கு எடுக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இப்பதான் நான் புதுசா பாக்குறேன் அப்படின்றவங்க, நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் தேர்வு எழுதி பாருங்க. தெரியாத கேள்விகளை நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் ஏ சச்சிதானந்தன், ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரன், ஆப்ஷன் டி உ.வே. சாமிநாதன். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரன். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாரு? சி.வை. தாமோதரன். அடுத்து இரண்டாவது கேள்வி. கூற்று 1 கொடுத்திருக்காங்க. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என மாப்போ சிவஞானம், சி அப்படின்னா சிவஞானம், முழங்கினார். இதற்கு என்ன சரியான விடைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. அதாவது மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படின்றது தவறு. அக்கூட்டத்துக்கு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு மாப்போ சிவஞானம் சொன்னது கரெக்ட். இப்ப தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு கூறினவ யாருன்னு கேட்கலாம். மாப்போ சிவஞானம். அடுத்து மூன்றாவது கேள்வி. ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் இது. ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் இது. ஆப்ஷன் ஏ ராமேஸ்வரம் கோயில், ஆப்ஷன் பி பல்லவ குடைவரர் கோயில், ஆப்ஷன் சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஆப்ஷன் டி ராசசிம்மேஸ்வரர் கோயில். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டின கோயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ராசசிம்மேஸ்வர கோயில். ராஜராச சோழனுக்கு கோயில் கட்ட வேணும் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டின கோயில் எது? ராசசிம்மேஸ்வர கோயில். அடுத்து நான்காவது கேள்வி. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் எழுது. ஆப்ஷன் ஏ பயனற்ற செயல், ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும், ஆப்ஷன் சி எளிதில் மனதில் பதித்தல், ஆப்ஷன் டி தற்செயல் நிகழ்வு. குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படின்ற பழமொழி உணர்த்துற பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படின்ற பழமொழி எதை உணர்த்துது? உழைக்காதவனோட செல்வம் எப்படி போகுமா? அழிஞ்சு போயிடும். இப்ப பார்த்து வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்கு. குந்தி தின்றால் குன்றும் கரையும் பழமொழி உணர்த்துறது உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படின்றது. அடுத்து ஐந்தாவது கேள்வி. அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளை பெயர்களை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த இசைக்கருவி தான் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம அகர வரிசைப்படுத்தணும். இதற்கு சரியான விடை பார்த்திடலாம். ஆப்ஷன் பி உடுக்கை, கணப்பறை, தவில், நாகஸ்வரம், படகம், மகுடி அப்படின்றது சரியான வரிசையில் இருக்கு. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு சரியான நீங்களே எழுதி பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆறாவது கேள்வி. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. மணக்குரங்கு என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ உருவகம், ஆப்ஷன் பி வினையெச்சம், ஆப்ஷன் சி உவமை தொகை, ஆப்ஷன் டி உரிச்சொற்றொடர். மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ உருவகம். அப்போ மணக்குரங்கு அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? உருவகம். மணக்குரங்குக்கு என்ன? உருவகம். அடுத்து ஏழாவது கேள்வி. பொருந்தாத சொல்லை கண்டறிய. ஆப்ஷன் ஏ கடல், ஆப்ஷன் பி ஆழி, ஆப்ஷன் சி பறவை, ஆப்ஷன் டி ஆறு. இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி ஆறு அப்படின்றதான் கரெக்டான விடை. ஆப்ஷன் டி ஆறு அப்படின்றது கரெக்டான விடை. அடுத்து எட்டாவது கேள்வி. பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்றது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எதிர்மறை தொடர், ஆப்ஷன் பி செய்வினை தொடர், ஆப்ஷன் சி செய்யப்பாட்டு வினை தொடர், ஆப்ஷன் டி விளைவு தொடர். அப்போ பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்றது ஒரு வினையை செய்யற. அப்ப செய்வினை தொடர். பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்றது என்ன?
செய்வினை தொடர். அடுத்து 9வது கேள்வி, பிறவினை சொற்களை கண்டறிக. இது 4ல எது பிறவினை? ஆப்ஷன் 4 கொடுத்துருக்கிறதுல எது பிறவினை சொற்கள் அப்படின்றத கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வருவித்தான் திருத்தினான் அப்படின்றது பிறவினை சொற்கள். வருவித்தான் திருத்தினான் அப்படின்றது பிறவினை சொற்கள். அடுத்த 10வது கேள்வி, 10வது கேள்வி, பிழை திருத்தம் செய்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாழைப்பழம் தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படின்ற ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி, 11வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் ஏ, வணிக அறிவியல் என்றால் என்ன? ஆப்ஷன் பி, எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது? ஆப்ஷன் சி, வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா? ஆப்ஷன் டி, எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும் அப்படின்ற டாபிக். அந்த 4 கேள்விக்கு மேல உள்ள ஆன்சருக்கு 4 கேள்வியில எது பொருத்தமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, எத்தனை முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதா இதுக்கு சரியான விடை. அடுத்து 12வது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றார். இந்த சென்றாலுக்குள்ள வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சென்ற. ஆப்ஷன் பி, செல்ல. ஆப்ஷன் சி, செல். ஆப்ஷன் பி, சென்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி, செல். அப்ப சென்றால் அப்படின்றதுக்கு என்ன வேர்ச்சொல் அமைஞ்சிருக்கும்? செல். சென்றான் அப்படின்னாலும் வேர்ச்சொல் என்ன? செல்லு தான். அப்போ செல் அப்படின்றது வேர்ச்சொல்லா இருக்கு. அடுத்து 13வது கேள்வி, ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். சூழ் சூழ் சூழ், அதாவது லகர வேறுபாடுகள். இந்த வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நோட் பண்ணி வச்சு படிச்சு எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்க அப்படின்னா லகர வேறுபாடு இருக்கு, நம்ம சிலபஸ்ல இருக்கு. கண்டிப்பா கேள்விகள் கேட்கப்படும். அதனால அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருங்க. இப்ப இதற்கான விடை பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ, கருப்பம் சுற்று சபதம். அப்போ இந்த சூழ் அப்படின்னா கற்பம் அப்படின்றத குறிக்குது. இந்த சூழ் அப்படின்றது சுற்று குறிக்குது. இந்த சூழ், இந்த இல்லு வந்து சபதத்தை குறிக்குது. எதுக்கு எது மேட்சா இருக்கு அப்படின்றத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி, பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றதான் கரெக்டான விடை. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றது கரெக்டான விடை. அடுத்து 15வது கேள்வி, ஃபிக்ஷன் என்னும் சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பிறமொழி சொல்லுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ, வனைவு. ஆப்ஷன் பி, புனைவு. ஆப்ஷன் சி, புதுவை. ஆப்ஷன் டி, வளைவு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, புனைவு. ஃபிக்ஷன் என்னும் சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? புனைவு அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து 16வது கேள்வி, மணிமொழி கோவை அடைமொழியாக குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மணிமொழி கோவை அப்படின்றதுல எந்த நூலை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது? மணிமொழி கோவை அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு. ஆப்ஷன் ஏ, நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. மணிமொழி கோவை அப்படின்றது அடைமொழியாக குறிக்கப்படும் நூல்கள் என்ன? நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இதுதான் மணிமொழி கோவை. கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. மணிமொழி கோவைன்னு என்ன? நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. அடுத்து 17வது கேள்வி, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாடிட வேணும் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். அந்த லைனை பார்த்து வச்சுக்கோங்க. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதியை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, திணை வலு அமைதி. ஆப்ஷன் பி, பால் வலு அமைதி. ஆப்ஷன் சி, மரபு வலு அமைதி. ஆப்ஷன் டி, இட வலு அமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாடிட வேணும் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். இதற்கு என்ன சரியான ஆப்ஷனா? ஆப்ஷன் சி, மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாடல் எழுதுனது யாரு? பாரதியார். இதுல இடம்பெற்றுள்ள வலுவமைதி மரபு வலுவமைதி. அடுத்து 18வது கேள்வி, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, பூதஞ்சேந்தனார். இனியவை 40 ஆசிரியர் யாரு? பூதஞ்சேந்தனார். அடுத்து 19வது கேள்வி, பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது
டேஷ் குறிக்கும். பூவை அப்படின்றது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மயில்கள், ஆப்ஷன் பி பெண்கள், ஆப்ஷன் சி நாகவாய் பறவைகள், ஆப்ஷன் டி மரங்கொத்தி பறவைகள். இந்த பூவையும் அப்படின்றது இந்த லைன்ல எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி நாகவாய் பறவைகளை குறிக்குது. இதுக்கு நாகவாய் பறவைகளை குறிக்குது. அடுத்து 20வது கேள்வி. உத்தரகாண்டம் எழுதியவர். ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி வில்லிபுத்தூரார், ஆப்ஷன் டி புகழேந்தி. உத்தரகாண்டம் எழுதினவர் யாரு? ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எழுதியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். அடுத்து 21வது கேள்வி. படைமாக்கள் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ சமய தத்துவவாதிகள், ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள், ஆப்ஷன் சி படை வீரர்கள், ஆப்ஷன் டி வணிகர்கள். படைமாக்கள் அப்படின்றது யார் அழைக்கப்படுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள். படைமாக்கள் அப்படின்னா யாரு? பழமொழி பேசும் மக்கள் தான் படைமாக்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோ. படைமாக்கள் அப்படின்றது பழமொழி பேசும் மக்கள். அடுத்து 22வது கேள்வி. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. ஆப்ஷன் ஏ குடும்ப விளக்கு, ஆப்ஷன் பி மருமக்கள் வழி மான்மியம், ஆப்ஷன் சி குயில் பாட்டு, ஆப்ஷன் சி சீராப்புராணம். பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்றுல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி குயில் பாட்டு. அப்ப மிச்ச 3 நூல்களும் யார் எழுதுறது? குடும்ப விளக்கு யார் எழுதுறது, மருமக்கள் வழி மான்மியம் யார் எழுதுறது, சீராப்புராணம் யார் எழுதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 23வது கேள்வி. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார், ஆப்ஷன் பி மதுர கவி ஆழ்வார், ஆப்ஷன் சி பேயாழ்வார், ஆப்ஷன் டி ஆண்டாள். இதற்கு சரியான விடை திருவிருத்தம் அப்படின்றத யார் எழுதியிருக்கா அப்படின்னா நம்மாழ்வார். ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் எழுதியிருக்கார். திருவிருத்தம் அப்படின்ற நூல் எழுதினவர் யாரு? நம்மாழ்வார். அடுத்து 24வது கேள்வி. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள், ஆப்ஷன் பி தனிநாயகம், ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர், ஆப்ஷன் டி உவே சாமிநாதன். தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற அழைக்கப்படுறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் யாரு? தேவநேய பாவாணர். அடுத்து 25வது கேள்வி. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். ஆப்ஷன் ஏ திருப்பாவை, ஆப்ஷன் பி திருவாய்மொழி, ஆப்ஷன் சி நாச்சியார் திருமொழி, ஆப்ஷன் டி தேவாரம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ திருப்பாவை. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்னது? திருப்பாவை. எப்போ? திருமாலை பத்தி. எப்போ? மார்கழி மாசம். அடுத்து 26வது கேள்வி. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அம்பேத்கர், ஆப்ஷன் பி முனைவர் எமினோ, ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் சி ஜி.யு.போ. அதாவது திருக்குறள் மூலத்தை நேரடியா படிக்க விரும்பிதான் தமிழை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிதான் தமிழை கத்துக்கிட்டவர் யாரு? காந்தியடிகள். நம்ம இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 27வது கேள்வி. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி ஓமை கவிஞர் சுரதா, ஆப்ஷன் சி மு மேத்தா, ஆப்ஷன் டி ஈரோடு தமிழின்மன். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யாரு? ஆப்ஷன் பி ஓமை கவிஞர் சுரதா. பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் யாரு? ஓமை கவிஞர் சுரதா. அடுத்து 28வது கேள்வி. பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ கவியரசு கண்ணதாசன், ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் சி கவி சக்கரவர்த்தி கம்பர், ஆப்ஷன் டி கவி வேந்தர் மு மேத்தா. பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? உடுமலை நாராயணகவி. அடுத்து 29வது கேள்வி. வாழ்வின் செம்மை செய்பவர் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதியார், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன், ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். வாழ்வின் செம்மை செய்பவர் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். அப்போ பாட்டு பார்த்து வச்சுக்கோங்க. வாழ்வின் செம்மை செய்பவர் நீயே அப்படின்றது எந்த நம்ம இதோட தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 30வது கேள்வி. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்து அரசியின்
உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. 40 அடி உயரத்தில். ஆப்ஷன் பி 60 அடி உயரத்தில். ஆப்ஷன் சி 6 அடி உயரத்தில். ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். திருவரங்கத்தில் நாயக்கர் மன்னர் மற்றும் அவரது பட்டத்து அரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். எத்தனை அடி உயரத்தில்? 4 அடி உயரத்தில். கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்து அரசியோட உருவங்கள் கம்பீரமா காட்சியளிக்கிறது. எப்படி? 4 அடி உயரத்துல காட்சியளிக்குது. இதோட 30 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. 30 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.